ஹலோ கைஸ், சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு சேர்த்து நல்லா பொரியிற மாதிரி பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இதையும் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, புளி தண்ணி, வறுத்து வச்சுருந்த பொடி எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்யலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்த பொடி, புளி தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு, இட்லிக்கெலாம்